ஈரான் தமிழர்களுக்கு செய்தது பச்சை துரோகம். ஏங்க இவ்வளவு பேசுறீங்க. ஈரான் ஈழத்தமிழர்களுடைய போருக்கு உதவி செஞ்சிருக்குங்க. ஈழத்தமிழர்களை அழிக்கிறதுக்கு இலங்கை ராணுவத்திற்கு உதவி செஞ்சாங்கன்னா என்ன உதவி செஞ்சாங்க? கச்சா எண்ணெய் கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இலங்கை இருக்கு பாத்தீங்களா, முழுக்க முழுக்க பாலஸ்தீன ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு முகமுடிய மாட்டிக்கிட்டு இஸ்ரேல் ராஜபக்சே பேசிக்கா ராஜபக்சே தன்னை ஒரு பாலஸ்தீன ஆதரவாளர் ஏன் தெரியும் அந்த நாடகத்தை அந்த பைபிள் ஆடிட்டு இருந்துச்சு? ஒரே காரணம் தான், ஒரு இனப்படுகொலை பண்றோம், நமக்கு உலக அளவில் எதிர்ப்பு வரும், அப்ப இன்னொரு இனப்படுகொலைக்கு எதிராக தன்னை நிலைநாட்டிக்கிற மாதிரி காமிச்சுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல விவரமா காய் நகர்த்தினது. அந்த காய் நகர்த்தினதுல இன்றளவும் புலிகள் மீது இஸ்லாமிய வெறுப்பு கொண்டவர்கள்ங்கிற மாதிரி ஒரு பச்சை பொய்ய உலக நாடுகளில் கொண்டு போய் பரப்பி விட்டது இலங்கை ராணுவம், இலங்கை அரசு. இந்த ராஜபக்ச கூட்டம் போய் பண்ணிச்சு, எல்லா பக்கம் போயிட்டு புலிகள் இவங்களுக்கு எதிரானவங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க பாருங்க, காத்தான்குடியில கொண்டுட்டாங்க பாருங்கன்னு சொல்லி பொய்யாவே போயிட்டு இவன் கொண்டுட்டு பழியத்துக்கு புலிகள் மேல போட்டுட்டு இந்த வேலையை பண்ணா. இதான் எல்லாரும் நம்ம தானே செய்வாங்க. இன்னைக்கு மாதிரியான உலகம் இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, போறாங்க அங்க தன்னை பெரிய மாதிரி காமிச்சிருக்கு. ராஜபக்சே அளவுக்கு அதிகமான பொருளாதார உதவி எல்லாம் பாலஸ்தீனுக்கு பண்ணிருக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அந்த டைம்ல. எந்த அளவுக்கு தெரியுமா இருந்தாலும் பண்ணா, ஸ்டார் ஆஃப் பாலஸ்தீன் தேடி பாருங்க. பாலஸ்தீன் கவர்மெண்ட் ராஜபக்சேக்கு நட்சத்திரம், பாலஸ்தீனத்தின் நட்சத்திரம்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராஜபக்சே ஸ்ட்ரீட்னு ஒரு ரோடுக்கு ராஜபக்சே பேர் இருக்கு பாலஸ்தீன்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாலஸ்தீன் கவர்மெண்ட் பண்ணுச்சு. அந்த அளவுக்கு தன்னை பாலஸ்தீனுக்காக உழைத்து கொட்டுபவர் போல காட்டிக்கிறார். இதன் மூலமா என்ன ஆகுது, ஈரானுக்கு நட்பு, ஈரான் நட்பு. இது ஈரான மூலச்செலவு பண்ணி ஈரானை ஏமாத்திருக்காங்க. இதே ஸ்ரீலங்கன் இதே ராஜபக்சே கூட்டம் தான் ஈஸ்டர் பாம்பிங்ல இஸ்லாமியர்கள் மேல பழி தூக்கி போறதுக்கு இவங்களே இன்சைட் ஜாபா ஒரு வேலையை பண்ணது. நம்ம பேசுறது உலக அரசியல் பார்வையில நமக்கான அரசியல் என்ன, இந்த உலக அரசியல் எவ்வாறு அணுகணுங்கிற பார்வையில. இதுல பாருங்க, காமினியை இவர் காமினிக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு, அதனால தமிழ் துரோகி ஆயிட்டாருன்னா பேசிக்கிறது உலக அரசியல் பார்வையில உங்களுக்கு பார்க்க தெரியாத பக்குவமின்மை தான் கிடையாது. இப்படி சொல்லிட்டு வீடியோ போடுறவங்க எல்லாம் இஸ்ரேல் ஈழத்துக்கு என்னென்ன பண்ணுச்சுங்கிறத சொல்றது இல்ல. நல்லா கேட்டுக்கோங்க. கடைசி போர்ல ஆயுதம் கொடுத்து உதவியதே இஸ்ரேல் தான். ஏவுகணை கொடுத்துருக்கு, கப்பல் கொடுத்துருக்கு, அதுக்கு போக ட்ரோன்ஸும் கொடுத்துருக்கு. இஸ்ரேல் ராணுவம் கொடுத்துருக்கு. இதையும் நீங்க போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் இணையதளத்துல போயிட்டு. 2009 நடந்த ஈழப்போர்ல இஸ்ரேலோட பங்களிப்புகள் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, கொத்தா மக்களை கொள்ளுங்கிற ஸ்ட்ராட்டஜி யாரோட ஸ்ட்ராட்டஜி? பாலஸ்தீன்ல பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான் இங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பாலஸ்தீன்ல என்ன ஸ்ட்ராட்டஜியை இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுச்சோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க ஃபாலோ பண்ணாங்க. இங்க இந்தியாவும் உதவி பண்ணுச்சு, டெக்னிக்கல் சப்போர்ட், போர்க்கப்பல் அனுப்பிச்சு, எல்லாம் பண்ணுச்சு. இதெல்லாம் நம்ம பேசாம இருக்கோம். இப்ப கேள்வி என்னன்னா, நான் சொல்ல தயார், ஈரான் தமிழர்களுக்கு செய்தது பச்சை துரோகம். தமிழர்களுக்கு ஈரான் அரசு அன்று செய்தது மிக மிக தவறான செயல். ஈழ மக்களை அங்கீகரித்திருக்க வேண்டும். நம்ம சொல்றோம்ல, எங்க பேச சொல்லுங்க அவனுங்கள. இந்தியாவுக்கு சொல்ல சொல்லுங்க, அதே இந்தியா தமிழீழத்துக்கு செய்தது துரோகம் சொல்ல சொல்லுங்க.